பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல், முன்னாள் செனட் உறுப்பினர் உட்பட 5 பேர் பலி. பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான போராட்ட வழக்கில் இருந்து இம்ரான்கான் விடுவிப்பு. பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் 8 தமிழர்கள் போட்டி, வாக்குப்பதிவு துவக்கம். வங்காளதேச ராணுவ தளபதியை சந்தித்து பேசிய இந்திய கடற்படை தலைவர். போர் காரணமாக காசாவில் 10 இல் 9 பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர், ஐநா தகவல். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் 121 பேர் பலி, ஜப்பான் பிரதமர் இரங்கல். இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கான் யூனிஸில் 7 பேர் பலி. இஸ்ரேலின் வான் தாக்குதலில் கான் யூனிஸில் 7 பேர் பலி. கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள 5 மாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர பயங்கரவாத வான் தாக்குதலில் 7 பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். தெற்கு காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட நகரத்தின் கிழக்கு பகுதிகளை விட்டு மக்களை வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியிலிருந்து 2,50,000 பேர் வெளியேறியிருக்கின்றனர். ஆனால் வெளியேறும் போது வெளியேறும் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசத்தில் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகத்தின் தலைவர் ஆண்ட்ரியா டி டொமினிகோ காசாவில் எங்கும் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். மக்கள் பாதுகாப்பான புகலிடத்தை கண்டுபிடிக்க முடியாத இடமாக காசா மாறியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் தொடர்பாக கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுடன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தொடர்பு கொண்டிருந்ததாக ஹமாஸ் கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸின் கருத்துக்களை மதிப்பிட்டு வருவதாகவும் மத்தியஸ்தர்களுக்கு தனது பதிலை விரைவில் தெரிவிக்கும் என்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் இஸ்ரேலிய பிரதம மந்திரி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அக்டோபர் 7 முதல் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதல்களில் 37,953 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 87,266 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போர் காரணமாக காசாவில் 10 இல் 9 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர், ஐநா தகவல். இஸ்ரேல் மற்றும் காசா இடையே போர் துவங்கியதிலிருந்து காசாவைச் சேர்ந்த 10 இல் 9 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கின்றது. பலஸ்தீன எல்லைப் பகுதியில் உள்ள ஐநாவின் OCHA அமைப்பு தலைவர் ஆண்ட்ரியா டி டொமினிகோ காசாவில் சுமார் 1.9 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து பேசிய அவர், கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து இதுவரை காசா எல்லையில் ஒவ்வொரு 10 இல் 9 பேர் குறைந்தபட்சம் ஒரு முறையேனும் இடம்பெயர்ந்து இருக்கலாம் என்று கணிக்கின்றோம். நாங்கள் 1.7 மில்லியன் பேர் இடம்பெயர வாய்ப்புள்ளதாக கணித்திருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் போர் காரணமாக காசா 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக வடக்கில் சுமார் 3 முதல் 3.5 லட்சம் பேர் வரை சிக்கிக்கொண்டு தெற்கில் செல்ல முடியாமல் தவிக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் 8 தமிழர்கள் போட்டி, வாக்குப்பதிவு துவக்கம். பிரிட்டனில் கடந்த 2022 ஆண்டு முதல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ரிஷி சுனக் பிரதமராக இருந்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் நிறைவடைகிறது. எனினும் பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி பிரிட்டன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 650 உறுப்பினர்களை கொண்ட பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை 8 தமிழர்கள் களம் காண்கின்றனர். உமா குமரன், கவிகரன், மயூரன், செந்தில்நாதன், கமலா குகன், டெவினா பால், நரணி ருத்ரராஜன், கிருஷ்ணி, ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டனில் கடந்த 15 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி செய்து வந்தது. இந்த நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது 15 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. வங்காளதேச ராணுவ தளபதியை சந்தித்து பேசிய இந்திய கடற்படை தலைவர். வங்காளதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி நேற்று பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது இந்திய கடற்படைக்கும் வங்காளதேச கடற்படைக்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து CNS அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பிரதமரிடம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி வங்காளதேச ராணுவ தலைமையகமான டாக்காவில் ராணுவ தளபதி ஜெனரல் வேக்கர் உஸ் ஜமானை சந்தித்து உரையாடியிருக்கின்றனர்.
அப்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் வலுவான உறவுகள் குறித்து இருவரும் விவாதித்திருக்கின்றனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் ஆயுதப்படைகளுக்கு இடையேயான பயிற்சி மற்றும் கூட்டு பயிற்சிகளில் கூடுதல் வழிகள் குறித்து விவாதித்திருக்கின்றனர். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல், முன்னாள் செனட் உறுப்பினர் உட்பட 5 பேர் பலி. பாகிஸ்தானில் கைபர் பங்துக்குவா மாகாணத்தின் பஜாவர் பகுதியில் தமடோலா என்ற இடத்தில் நேற்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்று வெடிக்க செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் செனட் உறுப்பினரான இதாயத்துல்லா கான் தமடோலா பகுதியில் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு புறப்பட்டு சென்றபோது அவருடைய காரை இலக்காக கொண்டு நடந்த இந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடன் சேர்ந்து 4 பேர் பலியாகி உள்ளதாகவும் இதனால் மொத்தம் 5 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலுக்கு ஒருவரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை. இது பற்றி அனைத்து வகையிலும் விசாரணை நடத்தி அது பற்றி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என கைபர் பங்குகுவா மாகாண முதல் மந்திரி அலி அமீன் கன்பூர் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதல் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் நடத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி சம்பவத்திற்கு கண்டனமும் இரங்கலும் தெரிவித்துள்ளார். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் 121 பேர் பலி. ஜப்பான் பிரதமர் இரங்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போலே பாபா என்ற சாமியார் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினர். இந்த மத நிகழ்வின் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் போலே பாபா பேச்சை கேட்க கூட்டமாக வந்த மக்கள் திரும்பி செல்லும்போது வெளியே செல்ல வழியின்றி நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கின்றனர். இதற்கிடையே ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் தெரிவித்திருந்தார். ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் செய்தி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜப்பான் பிரதமர் புமியோ கிசிடா அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக இணையதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஹத்ராஸ் சம்பவம் அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். உயிரிழந்தவர்கள் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான போராட்ட வழக்கிலிருந்து இம்ரான் கான் விடுவிப்பு. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் காணப்படுகின்றார். இந்த நிலையில் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக இம்ரான் கான் மற்றும் பல்வேறு தலைவர்களுக்கு எதிராக அப்பாரா காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த வழக்கு பற்றி மாவட்ட மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் இம்ரான் கானை வழக்கிலிருந்து விடுவித்த ஜூடிஷியல் மாஜிஸ்திரேட் யாசிர் மெஹமூத் உத்தரவிட்டிருக்கின்றனர். இதேபோன்று இந்த வழக்கில் ஷா மஹமூத் குரைசி, ஷேக் ரஷீத் ஆசாத் ஹைசர், ஷெஹ்ரியார் அஃப்ரிடி, ஃபைசல் ஜாவித், ராஜா குர்ரம் நவாஸ் மற்றும் அலி நவாஸ் ஆவான் ஆகிய தலைவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இம்ரான்கான் 2022ஆம் ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எதிராக ஊழல் முதல் பயங்கரவாதம் வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு முதல் சிறையில் உள்ள அவரை சில வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவை தவிர அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தீர்க்கப்படாமல் காணப்படுகின்றன. இந்த நிலையில் தன்னுடைய மகன்களான காசிம் மற்றும் சுலைமான் ஆகியோரை சந்திக்க அனுமதிக்கும்படி இம்ரான்கான் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும்படி அரசு மற்றும் சிறை நிர்வாகத்துக்கு ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது.